வணக்கம் மக்களே. மீண்டும் தேமுதிக அதிமுக கூட்டணி. பிரேமலதாவுடன் அதிமுக நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளார். அதனை தமிழக வெற்றி கழகம் நிராகரித்தது. ஏற்கனவே தேமுதிக அதிமுக கூட்டணியும் இருந்து வந்தது. மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா அல்லது வேறு கூட்டணிக்கு செல்லுமா என்பது தொடர்பான சந்தேகம் எழுந்துள்ளது தற்பொழுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை தேமுதிக தங்களது கூட்டணி குறித்து அறிவிக்கவில்லை. எனவே நடிகர் விஜய் கட்சியுடன் நடிகர் விஜயகாந்த் கட்சி கூட்டணி அமைக்க உள்ளது என தகவல் கசிந்தது. நடிகர் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர்கள் நடிகர் விஜயுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நடிகர் விஜய் முதலில் களத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் முதலில் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் விஜய் குறித்த கேள்விகளுக்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணிதான் 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். தேமுதிகவில் இருப்பவர்கள் கட்டாயமாக சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சரவையிலும் இடம்பெறுவார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயுடன் கூட்டணி இல்லை என அறிவித்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அவர்கள் சந்தித்துள்ளார். மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரேமலதாவை RP உதயகுமார் அவர்கள் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சந்தித்துள்ளனர். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளார். அதனை தமிழக வெற்றி கழகமும் நிராகரித்துள்ளது. ஏற்கனவே தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்தும் வந்தது. மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா அல்லது வேறு கூட்டணிக்கு செல்லுமா என்பது தொடர்பான சந்தேகம் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. மேலும் இந்த தகவல்தான் மீண்டும் தேமுதிக அதிமுக கூட்டணி, பிரேமலதாவுடன் அதிமுக நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை என்ற தகவல் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.